Hello guys, in the video static GK Indian fairs and festivals அப்படின்ற topic MCQs with explanation. So let's get started. First question, Ramzan is the dash month of Islamic calendar. Ramzan எந்த month அப்படின்னு கேட்டிருக்காங்க. Ramzan is the 9th month of Islamic calendar. Okay, இது எல்லாமே இந்த 12 வந்துட்டு Islamic calendar. இதுல வந்து Ramzan வந்து 9th month. First month வந்துட்டு Muharram. Okay. Next one, people fast for the entire day beginning from sunrise to sunset in which Islamic festival? எந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரம்ஜான் அப்படின்றது நமக்கு தெரியும், பட் அதோடைய ட்ரெடிஷனல் நேம் என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஈத் உல் ஃபித்ர். ஓகே, அந்த ஈத் உல் ஃபித்ர்ன்றது தான் ரம்ஜானுடைய ட்ரெடிஷனல் அந்த இஸ்லாமிக் நேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேட் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஈத் உல் ஃபித்ர் ஃபால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த். ஓகேவா, டேட் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஈத் உல் ஃபித்ர். ஈத் உல் ஃபித்ர்னா ரம்ஜான் இப்போ தான் பார்த்தோம். அப்போ ரம்ஜான் வந்துட்டு எந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் டேல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரம்டான் அப்படின்னு ஒரு மந்த்துமே இருக்கு, பட் ஆன்சர் ஷவால் மந்த். ஓகே, சியாவால் ஆர் ஷவால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருக்குல்ல அந்த 9th மந்த் வந்து ரம்ஜான். இந்த ரம்ஜான் மந்த்ல வந்து அவங்க ஃபுல்லாக இந்த நோன்பு இருக்கிறது, அது நோன்பு இருந்து முடிஞ்சு அந்த ஷவால் மந்தோடைய ஃபர்ஸ்ட் டேட்ல தான் வந்துட்டு அது வந்துட்டு ஈத் உல் ஃபித்ர் ரம்ஜான் அந்த டே செலிப்ரேஷன் வந்துட்டு இந்த மந்த்ல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபட் முகமது அச்சீவ்ட் விக்டரி டியூரிங் விச் பேட்டில் தட் லெட் டு த விக்டரி ஆஃப் தி சிட்டி ஆஃப் மெக்கா. ஓகே, ப்ராஃபட் முகமது வந்து எந்த பேட்டில் ஜெயிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பேட்டில் ஆஃப் பார்டர். ஓகே, பேட்டில் ஆஃப் பார்டர் அப்படின்றது ஃபாட் பிட்வீன் யார் யாருக்கு நடந்துச்சுன்னா முஸ்லீம் ஃபோர்ஸஸ் ஆஃப் மெதீனா அண்ட் குரேஷி ஃபோர்ஸஸ் ஆஃப் மெக்கா. ஓகே, ஸோ இயர் வந்து 624 CE. நெக்ஸ்ட் ஒன், ஈத் உல் ஜுஹா ஆர் ஈத் அல் அதா, ரெண்டுமே ஒரே நேம் தான், ஒரே ஃபெஸ்டிவல் தான். இது செலிப்ரேட்டட் ஆன் தி டேஷ் மந்த் ஆஃப் தி இஸ்லாமிக் கேலண்டர். என்ன மந்த்னு கேட்டிருக்காங்க. 12th மந்த். ஓகே, ஈத் அல் அதா. அந்த ஈத் அல் அதா ஆல்சோ நோன் அஸ் பக்ரீத். நம்ம பக்ரீத்னு சொல்றோம்ல, அதான் வந்து ஈத் அல் அதா. செலிப்ரேட்டட் இன் தி ஹானர் ஆஃப் ப்ராஃபட் இப்ராஹிம்ஸ் டெவோஷன் டு அல்லாஹ். ஸோ இப்ராஹிமுடைய கடவுள் பக்தி, அவருடைய கடவுள் பக்திக்காக செலிப்ரேட் பண்றோம் பக்ரீத் அப்படின்றது. இந்த மாதத்துல வந்து நிறைய பேர் இந்த ஹஜ் பயணம் போவாங்களா மெக்காக்கு, அது அதிகமாக போவாங்க. ஓகே, ஸோ இது அந்த 12th மந்த்லாம் 12th மந்தோட நேம் வந்து ஜுல் ஹுஜா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்த் அனிவர்சரி ஆஃப் ப்ராஃபட் முகமது செலிப்ரேட்டட் ஆஸ் டேஷ் மிலாடின் நபி. ஓகே, ப்ராஃபட் முகமதோட பர்த் அனிவர்சரி வந்து மிலாடின் நபி. ரபி அல் அவால், அதான் 3rd மந்த். அந்த கேலண்டர்ல போய் பார்த்தோம்னா 3rd மந்த் வந்து ரபி அல் அவால் இருக்கும். அந்த மந்த்ல வந்து பர்த்டே வருது மிலாடின் நபி. ஆல்சோ நோன் அஸ் பார் ஆஃப் வஃபட். இது வந்து பர்த் அனிவர்சரி மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த் அண்ட் டெத் ரெண்டையுமே செலிப்ரேட் பண்றது. பாரா அப்படின்னா 12, வஃபத்னு டெத்து. அவர் 12 நாள்ல வந்துட்டு சிக்கா இருந்து இறந்தது. ஓகே, ஆல்சோ சப்போஸ் டு பி த டே வென் ப்ராஃபட் டிபார்ட்டட் ஃப்ரம் தி எர்த். ஓகே, ஸோ இந்த நாளில் வந்துட்டு காஷ்மீரில் இருக்கிற, அதாவது ஸ்ரீநகர் காஷ்மீரில் இருக்கிற ஹசரத் பால் ஸ்ரைன் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ப்ராஃபட் முகமதோடைய ரிலீக்ஸ், அவருடைய நினைவு சின்னங்கள்லாம் வச்சு அங்கே அது வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஹசரத் பால் ஸ்ரைன் இன் காஷ்மீர், இது எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். காஷ்மீரில் இருக்கு. மிலாடி நபி, பர்த் அனிவர்சரி ஆஃப் ப்ராஃபட் முகமது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் அப்சர்வ்ட் அஸ் தி மெமரி ஆஃப் மேட்ரிடோம் ஆஃப் ஹுசைன் பின் அலி, தி கிராண்ட்சன் ஆஃப் ப்ராஃபட். கிராண்ட்சன் ஆஃப் ப்ராஃபட்டோடைய மெமரியில் எந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. முஹரம். ஓகே, முஹரம் தான். முஹரம் ஃபால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இஸ்லாமிக் கேலண்டர். ஓகே, ஸோ நம்ம அந்த கேலண்டரை பார்த்தோம்னா தெரியும், ஃபர்ஸ்ட் மந்த் தான் முஹரம் வரும். ஸோ இஸ்லாமிக் நியூ இயர் அப்படினாலும் அது முஹரம் தான். அந்த டே தான் வந்துட்டு இந்த ஹுசைன் பின் அலி அவருடைய மெமரியிலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முஹரம் தான் வந்துட்டு இஸ்லாமிக் நியூ இயர் ஃபர்ஸ்ட் மந்த் அதுதான். ஓகே, ஆல்ரெடி 9th மந்த் பார்த்தோம், ரம்ஜான்ற மந்த் பார்த்தோம், ஷவால்ன்ற மந்த் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மந்த் பார்த்தோம், இந்த ரபி அல் அவால் 3rd மந்த் மிலாடி நபி செலிப்ரேட் பண்ணுறது. இது வந்து முஹரம் ஃபர்ஸ்ட் மந்த். முஹரம் மந்த்ல இருந்து வார்ஃபேர் இஸ் ப்ராஹிபிட்டட். ஓகே, போருக்கு போகக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் டே. ஓகே, 10th டே ஆஃப் முஹரம். முஹரம் மந்த்ல 10வது நாள் தான் அஷூரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டே தான் வந்துட்டு துக்க தினம், துக்கம் அனுசரிக்கிறனால தான் மார்னிங் டே. ஓகே, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி நைட் ஆஃப் எமான்சிபேஷன் இன் இஸ்லாமிக் ட்ரெடிஷன். ஓகே, நைட் ஆஃப் எமான்சிபேஷன், எழுச்சி அப்படின்ற மாதிரி, எழுச்சி எந்த எழுச்சி நாள் அப்படின்றது வந்துட்டு எழுச்சி இரவு. ஓகே, அது வந்துட்டு எந்த மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு ஷபி பரத். ஓகே, ஷாபி பரத், ஷாபி பரத், அதான் வந்துட்டு இந்த நைட் ஆஃப் எமான்சிபேஷன் அப்படின்ற மீனிங், அதோடைய அந்த ஃபெஸ்டிவல் நேம். இது எந்த மந்த்ல வருதுன்னா ஷாபான் அப்படின்ற மந்த்ல வருது. ஓகே, ஸோ 8th மந்த் ஷாபான். ஓகே, 9th வந்து ரம்ஜான், 10th வந்து ஷாபன், 8th வந்து ஷாபான், அதுதான் ஷாபி பரத் அப்படின்றது வருது. ஓகே, அடுத்து இது வந்துட்டு பர்த் அனிவர்சரி ஆஃப் இமாம் முகமது அலி. இது நமக்கு தேவை. இந்த நைட் ஆஃப் எமான்சிபேஷன் என்ன, ஷாபி பரத், அது மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து குட் ஃப்ரைடே இஸ் டு கமமரேட் தி டே ஆஃப் குரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறைந்த நாள் வந்து குட் ஃப்ரைடேவா. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு ஈஸ்டர் இஸ் டே செலிப்ரேட் ஃபார் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுநாதர் மறுபடியும் வந்ததுக்கான நாள் வந்துட்டு ஈஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் எஸ், ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இந்த இருக்குல்ல, ஜீசஸ் வாஸ் குரூசிஃபைடு, இயேசுநாதர் சிலுவையில் அறிஞ்சு வந்து ஃப்ரைடே. அடுத்தது வந்துட்டு அந்த சண்டே வந்துட்டு அவர் மறுபடியும் அந்த கல்லறையிலேருந்து எழுந்திருப்பார், அதான் வந்துட்டு இது ஈஸ்டர் சண்டே. ஓகே, அடுத்து விச் ஃபெஸ்டிவல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக் ஒலிம்பிக்ஸ். சீக் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு என்ன ஃபெஸ்டிவல் சொல்றாங்கன்னா ஹோலா மொஹல்லா. ஓகே, ஹோலா மொஹல்லான்றது வந்து சீக் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த இமேஜஸ்ல இருக்குல்ல, ஸோ அவங்க சீக்குடைய ட்ரெடிஷனல், அவங்க பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் வந்து எக்ஸிபிட் பண்ணி காட்டுவாங்க.
எல்லாத்துக்கும். இது வந்துட்டு ஸ்டார்டட் பை குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங்ன்றவர் வந்துட்டு அவர் வந்து ஒரு சீக் குரு தான். 10 சீக் குருல அவர் ஒரு சீக் குரு. அவர் வந்துட்டு மார்க் பேட்டில்ஸ், அதாவது ட்ரைனிங் பண்றதுக்காகவும் உண்மையான போர் மாதிரியே செஞ்சு பார்க்கறதுக்காகவும் ஆரம்பிச்சதான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல். இது மார்ச் மாசத்துல நடக்குது அனந்தபூர் சாஹிப்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் சீக் நியூ இயர் அண்ட் பர்த்டே ஆஃப் கால்சா பந்த். சீக் நியூ இயர் எந்த ஃபெஸ்டிவலை சொல்றாங்க அப்படின்னா வைசாக்கி அப்படின்ற ஃபெஸ்டிவல் தான் சொல்றாங்க. வைசாக்கி ஆர் பைசாக்கி ரெண்டுமே வரும். இது வந்து செலிப்ரேட் ஆன் April 13th or 14th எவ்ரி இயர். ஓகே, இது வந்து நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம்ல, ஸோ அதோடைய பேரலால வரதான் இது வைசாக்கி பைசாக்கி. ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கும் ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் அந்த தான். ஓகே, ஸ்ப்ரிங் பீரியட்ல நம்ம செலிப்ரேட் பண்றோம் 13-14ல வைசாக்கி பைசாக்கி. ஓகே, இது வந்து சீக் நியூ இயரும் பர்த்டே ஆஃப் கல்சா பந்த். ஓகேவா, கல்சா பந்த் அப்படின்றது வந்துட்டு சீக் அவங்களுடைய பாதை. அது வந்துட்டு ஒரு ஆள் கிடையாது. அதாவது அந்த சீக் மதத்தை வந்துட்டு அவங்க வந்து புதுப்பித்த இது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா, பியூரிஃபை பண்ணது. ஓகே, இந்த பழைய ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு புது ரூல்ஸா போட்டு அந்த குரு கோபிந்த் சிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், கல்சா பந்த் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேர்ஸ் ஆஃப் பஞ்சாப் இஸ் மெயின் ஃபேர்ஸ். ஃபேர்ஸ் வந்துட்டு இந்த திருவிழா மாதிரி இருக்கு. இந்த இருக்குல்ல பாபா சோடல் மேளா. சோடல் மேளா அப்படின்றது வந்துட்டு மெயின் ஃபேர்ஸ் ஆஃப் பஞ்சாப்ல நடக்குது. இது வந்துட்டு ஆர்கனைஸ்ட் பே இவருடைய நினைவா, பாபா சோடல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய நினைவா நடத்துறது இந்த ஃபேரு. ஓகே, லோஹரி செலிப்ரேட்டட் இந்த மந்த் ஆஃப். லோஹரி அப்படின்றது வந்து எந்த மந்த்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. மக் அப்படின்ற மந்த். ஓகே, மகம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்துட்டு நம்ம ஹிந்து மந்த்ஸ்ல வருது. லோஹரி செலிப்ரேட்டட் ஆன் 13th January இந்த மந்த் ஆஃப் மக், டே பிஃபோர் மக்கர் சக்கரந்தி. மக்கர் சக்கரந்தின்றது நம்ம பொங்கல் மாதிரி. ஓகேவா, எல்லாமே பேரலா எல்லா ஸ்டேட்ஸும் நடக்கிறதா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க. இதை நான் ஃபர்தரா இன்னொரு வீடியோஸ் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் வீடியோஸ்ல போடுறேன். மக்கர் சக்கரந்தி தான் பொங்கல். ஸோ அதுக்கு பொங்கலுக்கு முன்னாடி நம்ம என்ன கொண்டாடுவோம், போகி கொண்டாடுவோம். ஓகே, ஸோ அந்த போகி தான் வந்துட்டு இது வந்துட்டு லோரி அப்படின்னு சொல்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. எந்த மந்த்ல, மகம் மந்த்ல. ஓகே, செலிப்ரேட் ஃபெர்டிலிட்டி ஸ்பார்க் ஆஃப் லைஃப், சிக்னிஃபைஸ் விக்டரி ஆஃப் லைட் ஓவர் டார்க்னஸ். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்காஷ் உற்சவ் தாஸ் தே பட்ஷாஸ் செலிப்ரேட் வந்து பர்த்டே விச் சீக் குரு. இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு எந்த சீக் குருவுடைய பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் குரு கோபிந்த் சிங். ஓகே, இவர் தான் 10வது சீக் குரு, குரு கோபிந்த் சிங். இவர் தான் கால்சா பந்த் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சீக் அதாவது சீக் ரிலீஜியன் வந்துட்டு நல்லா புதுப்பிச்சிருப்பாரு, ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாரு. இவரை வந்துட்டு ஃபார்மல் ஆர்மி எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பாரு உங்களுக்காக, சீக்ஸ்க்காக. ஓகே, வைட்லி செலிப்ரேட் பை தி சீக்ஸ் ஆன் 31st January எவ்ரி இயர். இந்த டேல வந்துட்டு இந்த அவருடைய பர்த்டே வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மகாவீர் ஜெயந்தி செலிப்ரேட்டட் ஃபார் விச் தீர்த்தங்கரா. மகாவீரருக்குன்றது நமக்கு தெரியும், அவர் எந்த தீர்த்தங்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 24th தீர்த்தங்கரா. இதுல வந்து அவர் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் வந்து ஒரு சத்ரே பிரின்ஸ் ஆஃப் லிச்சா ஹாவிஸ் கிளான் சேர்ந்தவர். இவர் வந்துட்டு கேவல் ஞான், அதாவது புத்தருக்கு வந்து எப்படி நம்ம அந்த ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்றோமோ, இவருக்கு வந்து அது கேவல் ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பை ரைட் நாலேஜ் ஃபெய்த் அண்ட் கண்டக்ட். ஓகே, வந்து கேஎஃப்சி நான் வச்சுக்கலாம். பை பிகம் தி ஜீனானா வந்து கான்க்யூரர் அப்படின்ற மீனிங். டெத் வந்துட்டு இவருடைய மகாபரி நிர்வாணா, டெத்ன்ற ஈவெண்ட், அது பேர் தான் வந்து மகாபரி நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாவப்பொறியில் அடைஞ்சிருப்பார். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து பேசிக் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பர்யூஷனா ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் டு விச் ரிலீஜியன். பர்யூஷனா ஃபெஸ்டிவல் எந்த ரிலீஜனுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜெயினிசம்க்கு ரிலேட்டடானது பர்யூஷனா. இது வந்து அவங்க வருஷம் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் 8 நாள் நடக்கும். மந்த் ஆஃப் பத்ரபதா, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் டைம் நடக்கும். ஸ்வேதம்பராஸ் செக்ட் நடத்துறது. ஸ்வேதம்பராஸ் திகம்பராஸ் 2 பேர் இருப்பாங்க ஜெயினிசத்துல. ஸோ அதில் ஸ்வேதம்பராஸ் செலிப்ரேட் பண்ற. பர்யூஷனானா ஜெயினிசம், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிச்சாமி துக்கதம் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்துட்டு அந்த வேர்டு வந்துட்டு அந்த டேர்ம் வந்துட்டு எந்த ஜெயின் ஃபெஸ்டிவலோட ரிலேட்டடானு கேட்டிருக்காங்க. தி ஆன்சர் இஸ் பர்யூஷனா. ஓகே, பர்யூஷனா ஃபெஸ்டிவல்னா பர்யூஷனா ஃபெஸ்டிவல் எண்ட்ஸ் வித் செலிப்ரேஷன் ஆஃப் ஷாமாவாணி அப்படின்ற அந்த செலிப்ரேஷனோட தான் ஃபர்கிவ்னஸ் டே. ஓகே, அதோட தான் இந்த பர்யூஷனான்ற ஃபெஸ்டிவல் முடியும். பர்யூஷனா ஃபெஸ்டிவல் 8 நாள் நம்ம பார்த்தோம். முடியும் போது அந்த மன்னிப்பு கேட்கிற தினம். அந்த மன்னிப்பு வந்து எப்படி கேட்பாங்கன்னா மிச்சாமி துக்கதம் அப்படின்றதான் கேட்கறாங்க. வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எதுவும் தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து வந்து இந்த ஜெயின் செரமனி மகாமஸ்த அபிஷேகா செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட். இந்த மகாமஸ்த அபிஷேகா எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து கர்நாடகாவில் ஸ்ரவண பெலகோலா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்டாச்சு, அந்த பாகுபலி அப்படின்ற ஒருத்தருடைய ஸ்டாச்சு வந்துட்டு ஜெயினிசத்தை சேர்ந்தவர் தான். வந்து ஜெயின் மகாவீரர் இருக்கார்ல, அந்த மாதிரி தீர்த்தங்கரா ரிஷபதேவ் அப்படின்ற தீர்த்தங்கராவுடைய பையன் அவர். ஓகே, 57 feet ஹை ஸ்டாச்சு. ஒன்ஸ் இன் 12 years 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அபிஷேகம் நடக்கும். இது வந்து பில்ட் அரௌண்ட் 981 CE இந்த ஸ்டாச்சு. ஓகே, ஸோ தான் வந்துட்டு பாகுபலி ஸ்டாச்சு. இது எங்க இருக்குன்னு கேட்டாலும் கர்நாடகா தான். இங்கே இந்த ஸ்டாச்சுக்கு நடக்கிறதா இந்த மகாமஸ்த அபிஷேகா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஞான பஞ்சமி செலிப்ரேட்டட் ஆன் விச் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபிஃப்த் டே ஆஃப் கார்த்திகா. ஓகே, ஞான பஞ்சமி அப்படின்றது வந்து ஜெயினிசத்தை சேர்ந்த ஒரு ஃபெஸ்டிவல்னா அவங்களுடைய அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, அவங்க ரிலேட்டடான அவங்க ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, அவங்களோட புனித புத்தகங்கள் அதெல்லாம் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுறது ஃபிஃப்த் டே ஆஃப் கார்த்திகால வருது. ஸோ இது ஞான பஞ்சமின்றது எந்த ரிலீஜனை சேர்ந்ததுன்னா ஜெயினிசம். ஓகே, அது வந்து ஃபிஃப்த் டே ஆஃப் கார்த்திகா மந்த்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து விச் இஸ் த ஹோலி டே ஃபார் அப்சர்விங் சைலன்ஸ் இன் ஜெயினிசம். ஓகே, எந்த நாள்ல வந்துட்டு அவங்க அமைதி காக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் மௌன ஏகாதசி. ஓகே, மௌன ஏகாதசி 11th டே ஆஃப் மந்த் ஆஃப் மர்கஷிரிஷு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு மந்த் ஹிந்து மந்த். ஓகே, ஸோ அதான் மௌன ஏகாதசியில வந்துட்டு அப்சர்விங் சைலன்ஸ். ஸோ மௌன ஏகாதசி எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு, அது வந்து ஜெயினிசத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து புத்த ஜெயந்தி செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் டேஷ் பூர்ணிமா. புத்த ஜெயந்தி வந்து எந்த பூர்ணிமானா வைசாக் பூர்ணிமா. ஓகே, வைசாக் பூர்ணிமா புத்தர் பிறந்தது. இது வந்துட்டு வேசாக் அப்படின்னு கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க, VESAK, வேசாக்னு கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ஆல்சோ நோன் அஸ் த்ரைஸ் பிளெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஓகேவா, த்ரைஸ் பிளெஸ்ட் ஃபெஸ்டிவல்ன்ற நேம் இருக்கு. புத்த ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, வேசாக் அப்படின்ற நேம், 4 நேம் இருக்குதுக்கு. ஓகே, இந்த மந்த்ல ஒரு ஏப்ரல் மே மந்த்ல வரும். ஓகே, ஒரு பிறந்தது லம்பினி நேபாள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சாகதவா செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட். சாகதவா அப்படின்ற ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னா சிக்கிம்ல பண்றாங்க. ஓகே, இதுதான் அதுக்கான இமேஜஸ். புத்த பூர்ணிமா தான் வந்துட்டு சாகதவாவும். ஓகேவா, தாசா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிக்கிம்ல. அதே புத்த பூர்ணிமா தான், புத்தர் பிறந்தது தான் வந்து சிக்கிம்ல, அதுக்கு நேம் வந்துட்டு சாகதவா. ஓகேவா, வேசா இஸ் ஆல்சோ நோன் அஸ் புத்த ஜெயந்தி, புத்த பூர்ணிமா. வேசாக்னாலும் அதே தான். ஓகே, ஸோ ஒரே ஃபெஸ்டிவலுக்கு வந்து 4-5 நேம்ஸ் இருக்கும், பிகாஸ் ஒவ்வொரு ரீஜனல் வெரைட்டி இருக்கும். Okay, Buddhist festival Songkran is celebrated mainly in which of the following Indian states? Songkran அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்துட்டு அருணாச்சல பிரதேஷ்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா, இது வந்து ஸ்ப்ரிங் கிளீனிங் ஃபெஸ்டிவல், அவங்க வீடு வாசல் எல்லாமே கிளீன் பண்றது தான். ஸோ அதான் வந்து சோக்ரான் அருணாச்சல பிரதேஷ்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட்டட் ஆஸ் ஹெமிஸ் கோம்பா. ஓகே, ஹெமிஸ் கோம்பா அப்படின்னு யாருடைய பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா பத்ம சம்பவா அப்படின்றவருடைய ஒரு பர்த்டே, அவருடைய பர்த்டே தான் வந்து ஹெமிஸ் கோம்பா செலிப்ரேட் பண்றாங்க. இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் திபெத்தியன் புத்திசம். ஓகே, புத்திசத்தை வந்து திபெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணவர் தான் பத்ம சம்பவா. இவரோட இன்னொரு நேம் தான் வந்து குரு ரின்போச்சே. ஓகே, ரின்போச்சேனாலும் ஒரு ஆள்னா, பத்ம சம்பவானாலும் ஒரு ஆள்னா, இவர் பண்ண அச்சீவ்மெண்ட் வந்து திபெத்துக்கு வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணது. இவருடைய பர்த் ஆனிவர்சரி வந்து ஹெமிஸ் கோம்பா அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஹெமிஸ் கோம்பா மொனாஸ்ட்ரி, அவருடைய அந்த மொனாஸ்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா லடாக்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லோசார் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜியன்ஸ். லோசார் ஃபெஸ்டிவல் யாரை செலிப்ரேட் பண்றாங்கன்னா புத்திசம் தான் செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட்டட் இந்த லடாக் ரீஜியன். ஓகே, இது வந்து லடாக்கி நியூ இயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லோசார் ஆல்சோ டிபெட்டியன் நியூ இயர். டிபெட்டியன் நியூ இயரும் சரி, லடாக்கின் நியூ இயரும் சரி, ரெண்டுமே வந்து லோசார் ஃபெஸ்டிவல் தான். இது வந்து புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். யால்போ லோசார் இஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷேர்பா பீப்புள் ஆஃப் நேபாள், சிக்கிம், டார்ஜிலிங். யால்போ லோசார் அப்படின்னு இருக்கு. இந்த ஷேர்பா பீப்புள், ஷேர்பானா வந்துட்டு அங்க வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் அவங்க. ஓகே, நேபாள், சிக்கிம் அங்கே தான் இருக்காங்க. மலை அடிவாரம், மலையில் வாழ்ற மக்கள் அவங்க. ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட் ஏறவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு அக்கம்பனி பண்ணுறது அவங்க தான், இந்த ஷேர்பாஸ் அப்படின்றவங்க. அவங்களோட லக்கேஜஸ் எல்லாமே மேலே கொண்டு வரதோ கைடு தான் அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுற அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விச் ஃபெஸ்டிவல் ஹானர்ஸ் ஒன்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிலீவ் தி சஃபரிங் ஆஃப் சோல்ஸ் இன் புத்திசம். ஓகே, நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா வந்துட்டு எந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரிலீவ் பண்ணுது எப்படின்றது கேட்டிருக்காங்க. உள்ளம்பனா. ஓகே, அதான் அந்த ஃபெஸ்டிவல் தான் வந்துட்டு நம்மளோட முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கிற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து புத்திசத்துல தான் இருக்குது. ஸோ உள்ளம்பனானா புத்திசம் தான். செட்டி சந்த் இஸ் விச் கம்யூனிட்டி நியூ இயர். செட்டி சந்த்ன்றது எந்த கம்யூனிட்டி பீப்புளுடைய நியூ இயர் அப்படின்னா ஆன்சர் சிந்தி. ஓகே, சிந்தி பீப்புளுடையது. ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சைத்ரா. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கணும், சைத்ரா மந்த்ல வருது. இந்த ஹிந்து மந்த்ஸ் எந்த மந்த்ல வருன்றது கேட்க வாய்ப்பு இருக்கு, அதிகமாக கேட்பாங்க. Okay, about as the same day as Gudi Padwa in Maharashtra and Ugadi in other parts of the Deccan region. Ugadiன்றது வந்துட்டு ஆந்திரால செலிப்ரேட் பண்றது, குதி பத்வா அப்படின்றது மகாராஷ்டிரா, கோவா ரீஜன்ல செலிப்ரேட் பண்ற நியூ இயர். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸுமே நியூ இயர்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். நவ்ரோஸ் இஸ் விச் கம்யூனிட்டி நியூ இயர். நவ்ரோஸ் அப்படின்றது வந்து பார்சி கம்யூனிட்டி பீப்புளோட நியூ இயர். ஓகே, நியூ இயர் ஃபார் தி பார்சி கம்யூனிட்டி. இது வந்து ஈரானியன் நியூ இயர் அப்படின்னு சொல்றாங்க, ஈரான்காரங்க இருக்காங்களா அவங்களோட நியூ இயர்னு சொல்லலாம். இந்த நவ்ரோஸ்ன்றது வந்து ஜொராஸ்ட்ரியனிசத்துல ஃபவுண்டேஷன் இருக்கு அதுக்கு. Okay, usually coincides the date between 19th March and 22nd March. Okay, so that's all friends. இது வந்துட்டு ஃபேஷன் ஃபெஸ்டிவல் ஒன்லி ஃபார் நான் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ். இன்னும் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நான் போடல, அது வந்து நிறையா இருக்கனால அது தனி வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, அடுத்து வந்து ஸ்டேட் வைஸ் ஃபெஸ்டிவல்ஸும் பார்க்கணும், அது போக நியூ இயரும் பார்க்கணும், அது போக இந்த ஃபேர்ஸ் வெறும் மேலா அப்படின்னு சொல்லி நிறைய மேலாஸ் நடக்கும், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் ஃபர்தர் வீடியோஸில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை.